ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஐசி ஐடென்டிஃபிகேஷன். ஒரு மொபைல் மதர் போர்டில் என்னென்ன ஐசிஸ் இருக்கோ அந்த ஐசிஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்மளோட மொபைல் மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொபைல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்மளோட கீபேட் மொபைல் வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா 20-30 ஐசிஸ் இருந்தது. இப்ப அந்த ஐசிஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இன்டகிரேட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நார்மலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் ஐசிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் செக்ஷன், ஆடியோ செக்ஷன் இந்த மாதிரி கொண்டு வந்துறாங்க. கிராபிக் செக்ஷன், பேக்லைட் செக்ஷன் இதெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐசியை பண்றாங்க. அப்போ ஒரு ஐசியை பார்த்த உடனே ஒரு டெக்னீஷியன் இது இந்த ஐசி தான், இது சிபியு, இது இஎம்எம்சி, தென் அடுத்து வந்து இது பவர் ஐசி, ஸோ இப்படி சொல்லணும். ஸோ அது இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வேர்ட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற பற்றி வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போற ஐசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிபியு ஐசி. நம்மளோட சிபியு ஐசி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க மதர் போர்டில் முதலாவது பார்க்க போற ஐசி சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி எப்பயுமே ஒரு மதர் போர்டில் இருக்கிறதுலே பெரிய ஐசியா இருக்கும், சதுரமா இருக்கும், அதை சுற்றி காம்பனன்ஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த மதர் போர்டில் பாருங்க, நம்மளோட மற்ற ஐசிஸோட சார் 2 ஐசி பெருசா இருக்கு சார், இது சதுரமாக இருக்கும். சிபிஎஸ்சியில் கண்டிப்பா அதோட பிராண்ட் நேம் எழுதியிருப்பாங்க. நான் அதை அப்படியே மைக்ரோஸ்கோப்ல காட்டுறேன். இப்போ சிபிஎஸ்சி என்னென்ன மேனுஃபேக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குவால்காம்ன்ற நிறுவனம், அடுத்து மீடியாடெக்ன்ற நிறுவனம், அடுத்து எக்ஸினாஸ், பயானிக் ஐபோனோடது, தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐசியை தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனத்திட்ட இருந்து நம்மளோட மேனுஃபேக்சர்ஸ், அதாவது ரெட்மி, ஓப்போ, விவோ எல்லாம் அவங்களுக்கு ஏத்தாப்புல ஐசியை வாங்கி அவங்களும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். பட் என்னோட மொபைல் போன்ல ஒரு ஐசியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிபிஐசி ஆனது இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சிபிஐசி இருக்கிறதுலே பெருசா இருக்கும். கண்டிப்பா அந்த ஐசியில நம்மளோட பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லை சார் எனக்கு அந்த ஐசியை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இந்த ஐசி மேல உங்களுக்கு நம்பர் இருக்கு. இந்த குவால்காம் கீழே இருக்கு பாத்தீங்களா, MSM 8917. இது அப்படியே கூகுள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐசி என்ன ஐசின்னு காட்டும்னா அதோட சிபியு ஐசி என்னென்ன பிராண்ட்ல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா காட்டும். சரிங்களா? சோ அடுத்ததை நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இஎம்எம்சி ஐசி. இஎம்எம்சி, இஎம்சிபி, யூஎஃப்எஸ் இந்த மாதிரி ஐசிஸ் இருக்குல்ல. இப்ப இஎம்சினா என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்றது இஎம்எம்சி வந்து ஸ்டோரேஜ் ஐசின்னு சொல்றோம். கண்டிப்பா அதுதான் ஸ்டோரேஜ் ஐசி தான் இஎம்சி ஐசின்னு சொல்லக்கூடியது. பட் அதுல கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப நார்மலா ஒரு இஎம்எம்சி ஐசினா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் போனோட ஸ்டோரேஜ், அதாவது நம்மளோட மியூசிக்கோ வீடியோஸோ தென் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ், ஓஎஸ் ஃபைல் எல்லாமே ஸ்டோர் ஆகக்கூடியது நம்மளோட இஎம்எம்சி ஐசி தான். அதைத்தான் நம்ம 4GB ரேமு, 128GB ரோமு அப்படின்ற சொல்றோம். அதாவது ரேமும் ஸ்டோரேஜும் சேர்ந்தது இஎம்எம்சி ஐசி. அதாவது ரேம் பிளஸ் ரோம் அப்படின்னு சேர்ந்தது தான் இஎம்எம்சி ஐசின்னு சொல்றோம். சரியா? ஆனா கான்செப்ட் படி பாத்தீங்க அப்படின்னா இஎம்எம்சின்றது நம்மளோட ரோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை இஎம்எம்சின்னு சொல்லுவோம். இப்போ இதே ஐபோன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து NAND ஐசின்னு சொல்லுவாங்க, அல்லது HDD ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. சில மாடல் மதர் போர்டுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இஎம்எம்சி ஐசி, இப்ப நம்ம மதர் போர்டு இப்ப நார்மலா இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா சிபியு தனியாகவும் ரேம் பிளஸ் ரோம்ன்றதும் தனியாகவும் இருக்கு. சில மதர் போர்டில் சிபியு மேல ரேமும் இஎம்எம்சி ரோம்ன்றது தனியாக இருக்கும். அது ஒரு கான்செப்ட். சரி, சில மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்எம்சி பிளஸ் ரேம் ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கும். இப்ப இருக்க மாடல்ஸ் நம்ம கையில வச்சிருக்கிறதுல இந்த ரெட்மி மதர் போர்டில் பாத்தீங்க அப்படின்னா ரேம் பிளஸ் ரோம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு இருக்கு. இதை ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பிராண்ட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அதாவது பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஎம்எம்சி சார்ந்த பிராண்ட் என்னென்ன நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கைனிக்ஸ்ன்ற பிராண்ட் இது பண்றாங்க. தென் கிங்ஸ்டன், அதாவது நம்ம பென்ட்ரைவ் நிறுவனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டோரேஜை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். கிங்ஸ்டன், சாண்டிஸ்க், தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்கட்டல், ஸோ சாம்சங், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் தயாரிக்கிறான். ஸோ அந்த ஐசி மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்பர் இருக்கும், H9TQ26ADFTAC அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் சர்ச்சில் போய் தேடும் போது அது என்ன ஐசி, எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்றது முழுமையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நார்மலா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சிபிஐசிக்கு பக்கத்துல தான் எப்பயுமே சார், நம்ம சிபிஐசிக்கு பக்கத்துல தான் எப்பயுமே இஎம்சி ஐசின்னு ஒன்று இருக்கும். இல்லை அதுக்கு அப்படியே பின்புறம் இருக்கும், அதுவும் பெரிதாக தான் இருக்கும். ஆனா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், கொஞ்சம் ரெக்டாங்கிள் சார், ரெண்டும் பாக்குற ஸ்கொயர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்பயுமே நம்மளோட பிராண்ட் சிபியூ இருந்துச்சுன்னா மீடியாடெக், குவால்காம், ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி பிராண்ட் இருக்கும். இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்எம்சில உங்களுக்கு பிராண்ட் நேம் வந்து ஒன்னு எழுதிருக்கலாம் ஸ்கைனிக்ஸ்னு. அப்படி இல்லை அப்படின்னா அதுல நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கூகுள் சர்ச் மூலமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று ட்ரிக்குன்னு சொல்லிட்டேன், சிபிக்கு பக்கத்துல தான் இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஐசி ரொம்ப முக்கியமான ஐசி, ஒரு மொபைல் மதர் போர்டோட பவர் ஐசி. ஸோ ஒரு மொபைல் மதர் போர்டுல ஒரு பவர் ஐசி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பவர் ஐசி சுத்தி நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ், இண்டக்டர்ஸ், அந்த பவர் இண்டக்ஷன் சொல்றோம்ல நம்மளோட பக்காயில், அது அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் அதிகமா இருக்கும், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். அதாவது நம்மளோட இண்டக்டர்ஸ் அதிகமா இருக்கும், அதே மாதிரி கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் அதிகமா இருக்கும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இல்ல சார் இதுக்கு மீறி ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னா, வேற ஒன்றும் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி ஸோ அது மூலமா பார்க்கலாம். ஜஸ்ட் அதை கிளீன் பண்ணணும், ஏன்னா சரியா தெரியாது. ஸோ கிளீன் பண்ணும்போது அது மேல இருக்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது தெரியுதுங்களா? இல்ல இருக்கா? PM8937, அதாவது PM8937 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல. PM8937 PM வந்துட்டாலே பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி, இல்ல PMI வந்துட்டாலே பவர் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் போன்ல 2 பவர் ஐசி வரும். சரிங்களா? இப்ப இருக்க மாடல்ல 2 பவர் ஐசியா இருக்கு, இல்ல சில மாடல்ல ஒரே பவர் ஐசியா இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்டே ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பனன்ட்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம இண்டக்டர் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமா இருக்கும், நல்லூர் ஐசி, அதுக்கு பவர் ஐசி கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது மேல இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். அது PM8937 சார், இது வேற ஏதாவது குவால்கம் பிராண்ட்ல எல்லாம் சிலது கொடுத்துருக்காங்களே சார், அது கீழே கண்டிப்பா ஏதாச்சும் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நான் இதுல ஏதாச்சும் ஒரு ஐசி கூகுள் சர்ச் மூலமா நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஏன்னா எல்லா ஐசியும் இப்போ பவர் ஐசி எல்லாம் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு, சிபிஐ ஐசி பெருசா இருக்கு, இஎன்ஸ் ஐசி வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சிடும். ஒரு சில ஐசியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை போட்டு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை நான் உங்க கூகுள் சர்ச்சில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எல்லா ஐசியும் கூகுள் சர்ச் பண்ணி காட்ட முடியாதனால ஸோ மெத்தடை சொல்லிட்டு நீங்க தேடிக்கிறணும். ஓகேவா? ஸோ பவர் ஐசி இதுதான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசி. இப்போ சார்ஜிங் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் போன்ல ஒரு சார்ஜர் இன்புட் கொடுக்கக்கூடியதை அது நம்மளுக்கு வந்து 5 வோல்ட்டா இருந்து அதை நம்மளுக்கு 3.5 பேட்டரியோட வோல்ட் விபேட் வோல்ட்டா மாற்றக்கூடியதான் நம்மளோட சார்ஜிங் ஐசி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ சார்ஜிங் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா QFN டைப்ல தான் வரும். அதாவது இந்த பின்ஸ் வருது பார்த்தீங்களா, இது QFN டைப்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜிங் ஐசிக்கு அந்த லெட்டர், அதாவது BQ, அந்த நம்ம நேம் லிஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். BQ25601 BQன்னு வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம், இது சார்ஜிங் ஐசி தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய மாடல்ஸ்ல சார்ஜிங் ஐசி இருக்கிறதுல அது நம்மளோட பவர் ஐசியோட கம்பைன்ட் ஆயிருது. சரியா? ஸோ இது தனியா இருந்துச்சுன்னா BQ அப்படின்ற லெட்டர் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, சார்ஜிங் ஐசி ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வேணா கூகுள் சர்ச்ல போய் தேடுனா தெரியும். வேணா நான் இந்த மாடலுக்கு நான் பண்ணுறேன், கூகுள் சர்ச்ல எப்படி நம்பரை போட்டு தேடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கூகுள் சர்ச்ல போயிட்டு அந்த நம்பர், அதாவது நம்மளோட நம்பர் BQ BQ25601 BQ25601 நம்ம நம்பர் போட்டோடனே அந்த ஐசியோட டைப், அது என்ன ஐசி, அப்ப சார்ஜ் கண்ட்ரோலர் ஐசி அப்படின்றத கண்டிப்பா காட்டிடும். என்ன மாடல்ல பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால எளிமையா தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு ஐசிக்கும் நம்பர் இருக்கும். சப்போஸ் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஐசி தெரியலனா கூகுள் சர்ச் நம்பரை போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சார்ஜிங் ஐசி அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். BQ அப்படின்ற லெட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேக்லைட் ஐசி. ஸோ பேக்லைட் ஐசி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பேக்லைட் ஐசியோட வேலை என்ன, அதோட நம்ம டிஸ்பிளே செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு LED ஸ்ட்ரிப்புக்கு வோல்ட் கொடுக்கக்கூடியது, அதாவது 12 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட் வரைக்கும் அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பேக்லைட் டிரைவர் ஐசின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்மளோட மதர் போர்ட்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா அது 6 பின் ஐசியா தான் இருக்கும். நம்மளோட மதர் போர்ட்ல 6 பின் ஐசியா இருக்கும். அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா காயில் ஒன்று இருக்கும், அது நம்மளோட பவர் இண்டக்டர் காயில் ஒன்று இருக்கும். அது பக்கத்துல டயோடும் இருக்கும். இந்த 6 பின் இப்ப நல்லா தெரியுதான்னு தெரியல, நான் மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன். 6 பின் இருக்குங்களா, இங்கிட்டு 3 பின்னு, இங்கிட்டு 3 பின்னு, மொத்தம் 6 பின்னு. ஸோ இந்த 6 பின்னு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்லைட் டிரைவர் ஐசி. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்பிளே கனெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே இருக்கும். எப்பயுமே டிஸ்பிளே கனெக்டருக்கு பக்கத்திலே இருக்கும் பேக்லைட் டிரைவர் ஐசி. ஸோ அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே கிராபிக்ஸ் ஐசின்னு சொல்லக்கூடியது. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சார் பிளாக் கலர் இருக்கு, எப்படி சார் கண்ணாடி ஐசி அப்படின்னா, சில இடத்துல ப்ளூ கலர்ல கிளாஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா நம்மளோட இந்த பேக்லைட்டுக்கு பக்கத்திலே தான் அந்த கிராபிக்ஸ் ஐசியும் கொடுப்பாங்க.
ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பேக்லைட் ஐசிக்கும் கிராஃபிக்ஸ் ஐசியோடது. யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் போய் நீங்க பாருங்க, அதுல புரியும். ஏன்னா அது ஐசியோட ஃபங்க்ஷன் வந்து கிராஃபிக்ஸ்க்கு வோல்ட் கொடுக்கறதுக்காகவும் +5 வோல்ட் -5 வோல்ட் கொடுக்கறதுக்காக இந்த கிராஃபிக்ஸ் ஐசி. இந்த பேக்லைட் ஐசி ஆனது 12 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த பேக்லைட் கண்ட்ரோலர் ஐசி நம்ம வந்து யூஸ் பண்றோம். நம்மளோட மொபைல் மதர் போர்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்க்க போறது நம்மளோட நெட்வொர்க் செக்ஷன். நெட்வொர்க் செக்ஷன்ல நம்மளுக்கு பல ஐசிஸ் இருக்கு. பல ஐசிஸ்னா இப்ப நார்மலா ஒரு நெட்வொர்க் செக்ஷன்னா அது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு WTR ஐசி, அதாவது நெட்வொர்க் ஐசின்னு ஒன்று இருக்கணும். WTR ஐசி அல்லது நெட்வொர்க் ஐசி இல்ல RF ஐசின்னு சொல்லுவோம் இருக்கணும், அதாவது கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 2Gக்கு ஒரு ஐசி இருக்கணும், 3Gக்கு ஐசி இருக்கணும், 4Gக்கு இருக்கணும், 5Gக்கு இருக்கணும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டனா சுவிட்ச் ஐசின்னு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த நெட்வொர்க் செக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்றாங்க கொஞ்சம். நெட்வொர்க் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஐசி WTR ஐசின்னு ஒன்று இருக்கு, அதான் RF ஐசி அப்படின்னு சொல்லுவோம், நெட்வொர்க் ஐசி கண்ட்ரோலர். அடுத்து பாத்தீங்கன்னா 2Gக்கும் ஆண்டனா ஐசிக்கும் ஆண்டனா சுவிட்ச் ஐசிக்கும் தனியா ஒரு ஐசி, அடுத்து 3Gக்கும் 4Gக்கும் ஒரு ஐசி, 5Gக்கு தனியா ஐசி இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்க மதர் போர்டில் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். நம்மளோட நெட்வொர்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஐசி, அதாவது நம்மளோட 3G 4G ஐசியும் 2G ஆண்டனா ஐசியும் QFN ஐசியா தான் இருக்கும். சைட்ல பின்ஸ் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, சரியா? ஸோ அதை வச்சு சொல்லலாம். ஒரே ஒரு ஐசி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், பால் ஐசியா இருக்கும். ஸோ அந்த பால் ஐசியா இருக்கக்கூடியது நம்மளோட நெட்வொர்க் கண்ட்ரோலர் ஐசி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல எழுதிருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு ஐசிக்கும் ஒரு நம்பர் சொன்னேன். இப்போ பவர் ஐசியா இருந்துச்சுன்னா PM அல்லது PMAன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை சுத்தி இண்டெக்ஸ். அதே மாதிரி இந்த ஐசி மேல WTRன்னு எழுதியிருக்கும், WTR 2965 அப்படின்னு இருக்கு. அப்ப WTR வந்துட்டாலே அதுதான் நம்மளோட நெட்வொர்க் கண்ட்ரோலர் ஐசி, அதான் நம்ம நெட்வொர்க் செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐசி. இன்னொன்னு கண்டிப்பா அந்த ஐசி தான் பால் ஐசியா இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் செக்ஷன் எப்படி சார் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நெட்வொர்க் செக்ஷன் மட்டும் மல்டி லேயர் இண்டக்டர்ஸ், அதாவது டபுள் கலர்ல காம்பவுண்ட்ஸ் தெரியுதுங்களா? இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், பிளாக் டாட் வித் ஒயிட் இருக்கா? இந்த மாதிரி டபுள் கலர்ல மல்டி லேயர் இண்டக்டர்ஸ் வந்துட்டாலே அதுதான் நெட்வொர்க் செக்ஷன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி, அதான் நம்ம சொல்லக்கூடிய டியூப்ளெக்சர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த குட்டி குட்டியா இருக்குது ஃபுல்லாமே ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெட்வொர்க் செக்ஷன்ல அது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவே கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்ததா பார்க்க போறது நம்மளோட 3G 4G ஐசி. ஸோ அந்த ஐசி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுல இருக்கக்கூடிய நம்பரை சில நேரம் போட்டு பார்த்துருப்பீங்க, எல்லாமே பவர் ஆம்பிளிஃபையர் தான் காட்டும். நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா 3G பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி, 4G பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி, இப்படிதான் நம்ம பேசணும். ஸோ இந்த ஐசி மட்டும் எப்பவுமே நம்மளோட மதர் போர்டுல செவ்வகமா தான் இருக்கும், ரெக்டாங்குலரா தான் இந்த ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசி தான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஐசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3G 4G ஐசின்றது. சார் வேற எதுவும் மெத்தட் இருக்கு? ஏன்னா கூகுள் சர்ச் பண்ணும்போது இந்த நம்பர் அதுல போட்டிருக்கல 77649-1 போட்டிருக்கா, இதை போட்டீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் தான் வரும். நெட்வொர்க் செக்ஷன்ல எதை போட்டாலும் பவர் ஆம்பிளிஃபையர் வரும். ஸோ அப்ப வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குன்னா சர்க்யூட் டயக்ராம் இருந்துச்சுன்னா இதுக்கு பேண்ட் வித் அதிகம். ஸோ அதனால பேண்ட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி நிறைய கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்ம 3G 4G அந்த சர்க்யூட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது கண்டிப்பா மதர் போர்டில் இது வந்து ரெக்டாங்கிள் சைஸ்ல தான் இருக்கும். 3Gயும் 4Gயும் சேர்ந்தது ஒரே ஐசி, 3Gக்கு தனி ஐசி, 4Gக்கு தனி ஐசி நம்ம போர்டில் கொடுக்கறது கிடையாது. தென் அடுத்தது கடைசியா இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க ஒரே ஐசி தான் நம்மளுக்கு. இது என்ன ஐசி? 2Gக்கும் ஆண்டனா சுவிட்ச் ஐசி. ஸோ ஏன்னா நம்மளோட ஆண்டனாக்கு பக்கத்துல அந்த ஐசியும் கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு, ஏன்னா ஆண்டனா சுவிட்ச் ஐசி. இப்போ 2Gயோட வேலை தெரியும் நம்மளுக்கு. 2Gனா 2G சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 4G 3Gக்கும் அதோட சிக்னல் யூஸ் பண்ணி தான் நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆண்டனா சுவிட்ச்ன்றது என்னன்னா, ஒரு ஆண்டனா சுவிட்ச் ஐசி என்ன வேலை பார்க்கணும், வரக்கூடிய சிக்னல் 2Gயா 3Gயா 4Gயான்னு டிசைட் பண்றது அந்த ஆண்டனா சுவிட்ச் ஐசி தான். ஸோ அது வந்தது 2G சிக்னலா இருந்துச்சு அப்படின்னா அது RF ஐசிக்கு தெரிவிச்சு, அதான் நம்ம WTR ஐசிக்கு தெரிவிச்சு அந்த ஐசி மூலமா நம்மளோட 2G ஐசி எனேபிள் பண்ணி நம்மளுக்கு 2G சிக்னல் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் ஆண்டனா சுவிட்ச் ஐசி. அதுக்கு தனியா ஒரு ஐசி இருக்கணும், பட் நம்மளோட ஆண்ட்ராய்டை பொறுத்து தனியா கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 2G ஐசியும் ஆண்டனா சுவிட்ச் ஐசியும் ஒன்னா வச்சிருப்பாங்க. இது சதுரமா இருக்கும். QFN அந்த சைட்ல பின்ஸ் மாதிரி பிளாட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த பின்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல, இது வந்து அது இருக்கனால QFN ஐசி. இதுக்கு ரீபாலிங் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 4G ஐசி பாருங்க, அது வந்து ஸ்கொயரா இருக்கும், இது ரெக்டாங்குலரா இருக்கும், இதுதான் அடையாளம். ஸோ அதே இது நம்மளோட நெட்வொர்க் கண்ட்ரோலர் ஐசினா ஸ்கொயரா இருக்கும், பால் ஐசியா இருக்கும், மேல WTR இருக்கும். இதை வச்சுதான் நம்ம நெட்வொர்க் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஐசிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஐசிக்கு நம்ம, ஸோ அடுத்ததா நம்ம இதில் இருக்கக்கூடிய மிச்சம் ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசின்னு சொல்லக்கூடியது.
ஸோ ஆடியோ ஐசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடியோ ஐசி நம்ம எப்பயும் போல பிளாக்கா ஸ்கொயரா தான் இருக்கும். பட் மென்ஷன் பண்றது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியோ ஐசிக்கு WCD அல்லது கோடாக் CODEC அப்படின்னு ஐசி மேல மென்ஷன் பண்ணிருக்கலாம். சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்றது கிடையாது. அப்ப நம்ம ஒண்ணு தான் தேடி பார்த்தோம். இப்போ சப்போஸ் ஒரு ஐசி தேரும் ஆடியோ ஐசி இல்லைன்னா ஏதோ ஒரு ஐசி பார்க்கும்போது மேல நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐசி K318 ADT1 இருக்கா, இது அப்படியே நம்ம கூகுள் சர்ச் பண்ணோம்னா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆடியோக்கு நான் சொன்னது WCD அல்லது கோடாக்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாதனால நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அந்த நம்பரை டைப் பண்றேன் K318. ஸோ அதிலே கொடுத்துட்டானா திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நோட் ஃபார் எக்ஸ் ஆடியோ ஐசி ஆர் ஆடியோ ஐசி ஃபார் Redmi 4A அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு இது ஆடியோ ஐசி அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. K318 ஆடியோ ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆடியோ ஐசிக்கு சொன்ன நம்பர் இல்ல, எனக்கு ஒரு ஐசியை பார்க்கும்போது சந்தேகமா இருக்குன்னா கண்டிப்பா அந்த நம்பர் நம்ம கூகுள் சர்ச்ல போட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரியா, வழிகள் நிறைய இருக்கு. இப்போ கூகுள் சர்ச்ல வரல சார் அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்ததா கடைசி நம்ம பார்க்க போற ஐசி நம்மளோட வைஃபை ப்ளூடூத் ஐசி. ஸோ இது எப்படி சார் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா சிபியூக்கு பின்னாடியோ சிபியூக்கு பக்கத்திலே தான் இருக்கும். ஸோ ஆனா இந்த ஐசி மேல கண்டிப்பா WCN எழுதியிருப்பாங்க. சரியா, இல்ல அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இந்த வெள்ளை கலர்ல இந்த ஃபில்டர் காம்பவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஃபை ப்ளூடூத் ஐசி, அதான் WCN 3615 அப்படின்ற நம்பர் இருக்கா. WCN வந்துட்டாலே கண்ணை மூட வைஃபைன்னு சொல்லலாம். அது வேணா கூகுள் சர்ச்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். WCN 3615 ஐசி நேம் வந்துருச்சுங்களா. வைஃபை ஐசி என்ன மாடல்ல பயன்படுத்துறாங்க கூகுள்ல தெரிஞ்சிடும். சரியா, வைஃபை ஐசி தான், அதாவது நம்மளோட WCN இதுல எழுதி இருக்கும். ஐசி மேல WCN அப்படின்றது என்ன இருக்கும் எழுதியிருப்பாங்க. இதை கூகுள் சர்ச் போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல WCN வந்தாலே கண்ணை மூடி நீங்க என்ன பண்ணுங்க வைஃபைன்னு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐசிக்கு பக்கத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வெள்ளை கலர்ல இருக்கும். ஃபில்டர் காம்பவுண்ட் வெள்ளை கலர் ஒரு டாட்டோட இருக்கும். அந்த காம்பவுண்ட் இருந்துச்சுனாலே வைஃபை ஐசின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஐசி ஐடென்டிஃபை பண்றது. ஸோ ஷார்ட்டா ஒரு மதர் போர்டில் சொல்லியிருக்கேன், அதோட கோட் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கேன். எல்லா மதரும் மேட்ச் ஆகும் சார். ஒரு சில மாடல் கண்டுபிடிக்கும்ல, கண்டிப்பா கூகுள் சர்ச் மூலமா கண்டுபிடிங்க. அப்படியும் கண்டுபிடிக்கும்னா சர்க்யூட் டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் ஃபார் அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச்.